நாகர்கோவிலில் குப்பையில் கிடந்த 5 பவுன் நகையை நேர்மையாக மாநகராட்சி நிர்வாகத்திடம் ஒப்படைத்த தூய்மை பணியாளர் கல்பனாவிற்கு மேயர் மகேஷ் மற்றும் மாநகராட்சி ஆணையர் நிஷாந்த் கிருஷ்ணா ஆகியோர் சால்வை அணிவித்தும் 10,000 ரூபாய் ரொக்க பரிசு வழங்கியும் பாராட்டு தெரிவித்தனர். என் பேர் கல்பனா, என் ஊர் காட்டுநாயக்கன் தெரு. நான் இப்படி ஜோதி தெருவில் தூய்மை பணியாளராக வேலை பார்க்கேன். ஜோதி தெருவில் தான் எனக்கு டியூட்டி. இன்னைக்கு அங்கே வேஸ்ட்டு பிரிக்கும் போது அதில் ஒரு கர்ச்சீப்பு கிடந்து அதை நான் பிரித்து பார்க்கும்போது அதில் கொஞ்சம் நகைகளெல்லாம் இருந்து அதை நான் யார்கிட்ட கொடுக்கணும்னு தெரியல. அப்புறம் நான் எங்கள் சூப்பர்வைசருக்கு ஃபோன் பண்ணேன். அவர் வந்தார், வந்து வாங்கி இப்படி மேயர்கிட்ட கொடுத்து மேயர் அவர் கையில் கொடுத்தேன். அவர் எனக்கு ஒரு இது போர்வையெல்லாம் போற்றி நன்கொடையாக கொஞ்சம் பைசாலாம் கொடுத்தாரு. 5 பவுன் மேலே இருக்கும். ஒரு செயின், 2 காப்பு, ஒரு மோதிரம். தொலைச்சவங்களுக்கு அது கஷ்டமா இருக்கு. இன்னைக்குள்ள நகை விலைக்கு ரொம்ப கஷ்டம்தான். அது உரியர்கிட்ட போய் சேரணும். நமக்கு அந்த ஆசை இருக்காது. ஏன்னா நம்மளும் தொலைச்சா எவ்வளவு கஷ்டப்படுவோம் நமக்கும் தெரியும். அதனால அவங்களும் அதே கஷ்டம் தான் பட்டுட்டு இருப்பாங்க. அதனால நான் அதை அப்படியே கொடுக்கதான் ஆசைப்பட்டேன் தவிர அதை எடுத்து வச்சிருக்கணும்னு நான் ஆசைப்படலை. பாராட்டினாரு. எனக்கு அந்த தொகை சொல்லலாம், 10,000 ரூபாய் எனக்கு நன்கொடையா கொடுத்தாரு. பாராட்டினார், நல்ல பாராட்டினார். கொடுத்ததுக்கு எனக்கு 2 பிள்ளைகளும், ஒரு பொண்ணு கல்யாணம் முடிஞ்சிருச்சு, ஒரு பையன், அவனுக்கும் கல்யாணம் முடிஞ்சு பிள்ளைகள் எல்லாம் இருக்கு. அவரு இந்த வேலை தான் பார்க்காரு. வடசேரி காட்டுநாயக்கன் தெரு. அவர் பேர் சங்கரன், என் பேர் கல்பனா.